ஈரான் வார் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 15 நாள் ஆயிருக்கு. நிஃப்டி 12% விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இது ஒரு மாதத்துலலாம் 12% விழுந்திருக்கு. இதுக்கே நிறைய பேர் மக்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என் போர்ட்ஃபோலியோவும் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. பட் இன்னும் பிரேக் ஈவன் லெவலை தாண்டி இன்னும் கீழே போகல. ஏன்னா என்னோட பையிங் லெவல்ஸ் ரொம்ப கீழே இருக்குது. இவ்வளோ ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாக்ஸை வாங்கலாமா வேணாமான்றது தான் இந்த வீடியோ. நிஃப்டி கண்டிப்பாக இன்னும் ஃபாலோ ஆக தான் போகுதுன்றத என்னோட கருத்து. அது எந்த அளவுக்கு ஃபாலோ போகுதுன்னு டெக்னிக்கலாகவும் பார்க்கலாம். பட் உங்களோட வியூ 5 இயர்ஸ் to 7 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா இது ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுதுன்றது என்னோட ஃபஸ்ட்டு ஆழமான கருத்து. இப்போ நிஃப்டி 12% ஒரு மாதத்தில் விழுந்திருக்கு. 2020 கோவிட் கிராஷில் ஒரே நாள் 12.9% 23rd மார்ச் அன்றைக்கி விழுந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபால் ஒரு பெரிய ஃபால் கிடையாது. ஸ்ட்ரக்சரலாக பார்த்தோன்னா ஓவராலாக இருக்கிற புல்லிஷ் மார்க்கெட்டில் இன்னமும் நம்ம ஹையர் லோ தான் வச்சுட்டு இருக்கோம். இது ஒரு ரொம்ப நல்ல சைன் மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபால்ஸ்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மேஜரான ஃபால் கோவிட் டைமில் 7,500 வரைக்கும் வந்துச்சு 12,400லேருந்து. 2021 18,600 வரைக்கும் ஒரு பெரிய டாப் ஹையர் ஹை போச்சு. ஃபஸ்ட்டு பெரிய புல்லிஷ் ரேலி இது. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால் 15,600 வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து 2022 15,000 லெவல்ஸ்க்கு கீழே வந்துச்சு. இது ஒரு சின்ன ஒரு பையிங் சான்ஸ் கொடுத்துச்சு ஹையர் லோ மேக் பண்ணுறதுக்கு. 15,200லேருந்து 2023 22,000 வரைக்கும் போச்சு. இது ஒரு பெரிய ரேலி, ரொம்ப பெரிய புல்லிஷ் ரேலி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு எக்ஸ்பேன்ஷன் டாப்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ்டெண்டட் ஹையர் ஹைன்னு சொல்லலாம். இது 26,200 வரையும் போச்சு. அதுலேருந்து கம்பேர் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு ஃபால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பையிங் சான்ஸ். நெக்ஸ்ட் எங்கே போக போகுதுன்றதை சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது இது ஒரு புல்லிஷ் காட்லியும் கிடையாது, புல்லிஷ் பட்டர்ஃப்ளையும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க லூஸான ஒரு காட்லி பேட்டர்ன். இதோட கம்ப்ளீஷன் பார்த்தோன்னா 22,200 லெவல்ஸில் இருக்குது. இப்போ 23,150 இருக்கும். ஃபால் வந்தால் இவ்வளோ தூரம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணி கீழே போனால் இந்த 21,700 லெவல்ஸில் இருக்குது. இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு நான் ஏன் புல்லிஷாக இருக்க போகிறேன்றதுக்கு 5 ரீசன்ஸ். 1 ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் எஸ்ஐபி இன்ஃப்ளோ, 2வது மேனுஃபேக்சரிங் புஷ், 3வது கார்பரேட்டோட ப்ராஃபிட் சைக்கிள், 4வது ஃபினான்ஷியல் செக்டரோட எக்ஸ்பான்ஷன், 5வது டெமோகிராஃபிக் கன்சப்ஷன். இது எல்லாம் சேர்ந்து நிஃப்டிக்கு ஒரு புஷ் கொடுத்தா 28,000 30,000 போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில். ஸோ ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபாலை யூஸ் பண்ணி நல்ல ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த லெவல்ஸை கேட்ச் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.